ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமது கேவிவி மல்டிடெக் சர்வீசஸ் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அமைப்பு சார்ந்த அமைப்பு சாரா பொது தொழிலாளர் நல வாரியத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நிறைய பதிவு போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கல்வி உதவித்தொகை அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு சிலது மிஸ் பண்ணது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் கட்டாயம் நீங்கள் பேங்க்கு பாஸ்புக் ஒரு லாஸ்ட் 1 மந்த் ஏதாவது என்ட்ரி போட்டு வரணும். ஒருவேளை பேங்க்கில் ப்ராப்ளமாக இருக்குது மெஷினு அப்படின்னு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். லாஸ்ட் 1 மந்த்து மட்டும் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. அதை வச்சு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ லாஸ்ட் 2 மந்த்து, மோஸ்ட்லி 3 மந்த்து, அப்படி இல்லைனாலும் 1 மந்த் ஏதாவது என்ட்ரி போட்டு எடுத்துகிட்டு வரணும். இது கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் வர்ற அன்றைக்கி கம்பல்சரி இந்த மாதிரி என்ட்ரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அன்னைக்கு நீங்கள் வர்ற அன்றைக்கி ஒரு ₹100 அக்கௌண்ட்டில் போட்டு என்ட்ரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா கல்வி சான்றிதழ் வாங்குவீங்க ஸ்கூலில். கல்வி சான்றிதழ் ஹெட்மாஸ்டர் சீல் கம்பல்சரி இருக்கணும். சிக்னேச்சர் போட்டு அந்த கல்வி சான்றிதழில் ஸ்கூல் சீலும் வரணும். ஸ்கூல் சீல் ரவுண்டாக இருக்கும். ஹெட்மாஸ்டர் சிக்னேச்சர் போட்டுட்டு அதுக்கு கீழே அவருடைய சீலும் வச்சுருக்கணும். வச்சுருந்தால் தான் அப்ரூவ்ட் ஆகும். ஸோ இயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 சீலு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது போடலைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கி போட்டுட்டு வாங்க. கல்வி சான்றிதழ் ஸ்கூலில் இந்த மாதிரி கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பண்ணுறதுக்குன்னே கேட்டு வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக தருவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், சிபிஎஸ்சி எதில் நீங்கள் உங்கள் பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும், எந்த ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு அப்ளை பண்ணி கிளைம் பண்ணிக்கிடலாம். ஸோ கல்வி உதவித்தொகை டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நான் என்னுடைய யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன ஏதுன்னு எல்லாமே தெளிவுபடுத்தியிருக்கேன். இப்போது தேவைப்படுறவங்க நம்ம கடையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நமது பர்கூர் மக்களுக்கு நம்ம கடையில் இந்த டெய்லரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, வீட்டிலே டெய்லரிங்லாம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஊசி, நூல், ஊக்ஸ் பேக்கெட்டு இது எல்லாமே நம்ம விற்கிறோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் தெரியல அப்படின்னாங்க. அந்த பதிவும் இதில் சேர்த்து பதிவு பண்ணுறேன். ஸோ தேவையானவங்க யூஸ் பண்ணிக்குவோங்க. மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திப்போம் நாளை. பாய். உங்கள் வெங்கடாச்சலம்.